Next question for example 3.12. The rate of new product is given by f of x is equal to 100 minus 90 e power minus x, where x is the number of days the product is on the market. Find the sale during the first 4 days. First 4 days ஓட sales என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு rate of new product என்னன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ சொல்யூஷன்ல முதல்ல total sale என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் சேல் எப்படி கண்டுபிடிப்போம்? கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை 0 to 4 days, ஏன்னா 4 days தான் கேட்குறாங்க. ஸோ 0 to 4 நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 100 minus 90 into e power minus x கொடுத்துருக்காங்க into dx. இப்போ இது ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணலாம். 100x minus 90 e power minus x divided by minus 1. Upper limit 4, lower limit 1. So next lineல 100x minus into minus plus ன்னு மாறிடும். 90 into e power minus x, upper limit 4, lower limit 0 ன்னு இருக்கும். Upper limit minus lower limit substitute பண்ணா 100 into 4 plus 90 into e power minus 4 minus 100 into 0 minus into plus minus 90 into e power minus x இருக்கிற இடத்துல 0. 100 into 4, 400. 90 into e power minus 4 ஓட வேல்யூ எழுதிருக்கேன். minus 100 into 0, 0. minus e power 0 வேல்யூ 1, so minus 90 எழுதிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணா 1.62 கிடைக்குது minus 90. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 311.62 கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் 4 டேஸ்ல நமக்கு நடந்த சேலோட வேல்யூ, டோட்டல் சேல். Understand அடுத்த question பார்க்கலாம். Next question example 3.13. A company produces 50,000 units per week with 200 workers. The rate of change of production with respect to change in the number of additional labor x is represented as 300 minus 5x power 2 by 3. If 64 additional labors are employed, find out the additional number of units the company can produce. So 50,000 units 200 workers இருக்கும்போது இப்போ அடிஷனலா ஆளு சேர்ந்தாங்கன்னா என் ப்ரொடக்ஷன் ரேட் எவ்வளோ மாறும்? 300 minus 5 into x பவரில் 2/3. இதில் 64 அடிஷனல் லேபர்ஸ் வந்தால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணால் போதும். சொல்யூஷனில் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். Let P be the additional product produced for additional of X labors. ரைட்டா? இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன ஈக்குவேஷன்? dP by dx ரேட் எவ்வளோ? 300 minus 5 into x power 2 by 3. இப்போ இதில் p வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டெகிரல் பண்ணும். கரெக்டா? integration of dP by dx is equal to integration of 300 minus 5 into x 2 by 3. இப்போ இதுல லிமிட் நான் ஆட் பண்ணும். லிமிட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 0 to 64 அடிஷனல் லேபர்ஸ் இப்போ ஆட் ஆனா ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற. ஸோ இன்டூ டிஎக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா பி, இதை இன்டகிரேட் பண்ணலாம் 300 into x minus 5 into x 2 by 3 plus 1 by 2 by 3 plus 1. upper limit 64, lower limit 0. நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்னா 300x 5x பவர்ல 3 1s are 3 3 plus 2 5 5 by 3 divided by 5 by 3. upper limit 64, lower limit 0. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல அப்பர் லிமிட் லோயர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? 0 ஓடுது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ 64 மட்டும் தான் நம்ம எழுத முடியும். 300 into 64 minus 5 into 64 பவர்ல 5 by 3. 5 by 3 ரெசிப்ரோக்கல் பண்ணி 3 by 5 எழுதிப்பேன். minus 0 இங்கேயும் 0 தான். ஸோ 5 5 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 300 into 64 மல்டிபிள் பண்ணா 19200 மைனஸ். இப்போ இது எப்படி சால்வ் பண்றதுன்னா 64 பவர்ல 1 by 3 இருக்கு. அப்ப 64 1 by 3னா 4ன்னு அர்த்தம். 4 into 4 into 4. 4 பவர்ல 5. அப்போ 4 4s are 16, 4s are 64 into 4 திருப்பி into ஒரு 4 பண்ணும். அப்போ 1024 கிடைக்கும். இப்போ into 3 இருக்கு. இதை மல்டிபிள் பண்ணிட்டு எழுதலாம்.
நெக்ஸ்ட் லைன்ல 19200 மைனஸ் இன்டூ 3 பண்ணா 3072. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா 16128 நம்ம ஆன்சர் கிடைக்கும். இதுதான் நமக்கு 64 அடிஷனல் லேபர்ஸ் வந்தா ஜாஸ்தி ஆகுற ப்ரொடக்ஷன் 16128. ஸோ நம்பர் ஆஃப் அடிஷனல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து 16128. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பார்க்கணும் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை 264 ஒர்க்கர்ஸ் எவ்வளோனா ஆல்ரெடி எவ்வளோ நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் 50,000. அது கூட இப்போ 16,128 ஆட் பண்ணோம் பிளஸ் 16 இல்லையா? அப்போ 66,128 யூனிட்ஸ் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மர் 3.14 இந்த வீடியோவில் பார்க்கலாம். The rate of change of sales of a company after an advertisement campaign is represented as. So function என்ன கொடுத்துட்டாங்க, where T represents the number of months after the advertisement. Find out the total cumulative sales after 4 months and the sales during the 5th month. So total cumulative sales வந்து 4 month after 4 month, அப்போ 0ல இருந்து 4 and the sale during 5th month, 4th month அப்புறம் 5th monthல எவ்வளோ இருக்கு. Also find out the total sales due to the advertisement campaign. So total 0ல இருந்து 4 கண்டுபிடிச்சதையும் 5 அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதையும் டோட்டல் ஆட் பண்ணி எவ்வளவு வருது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? சொல்யூஷன்ல given data எடுத்து எழுதிருக்கேன். assume f of t is the total sales after t months. So sales rate எப்படி இருக்கும், d of f by dt is equal to small f of t, ரைட்டா? இப்போ இந்த கேபிட்டல் f of t எப்படி கண்டுபிடிப்போம்னா f of t ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணும் 0 to டைம் இன்டர்வல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 0 to 4 எடுக்கிறேன், அப்புறமா 5 மட்டும் எடுக்கிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் cumulative sales, total cumulative sales after 4 month எப்படி கண்டுபிடிக்கலாம், f of 4 t இருக்கிற இடத்துல 4, 0 to t t இருக்கிற இடத்துல 4, f of t வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே 3000 into e power minus 0.3 into t dt. so last line எப்படி இருந்தது, 0 to 4 3000 e power minus 0.3 into t dt. இப்போ இதுல 3000 நான் வெளியே எடுக்கிறேன், 0 to 4 e power minus 0.3 into t dt. இதை இன்டெகிரல் பண்ணலாம் 3000 into e power minus 0.3 t divided by minus 0.3. upper limit 4 lower limit 0. இது அப்படியே வெளியே எடுக்கிறேன், 3000 divided by இதை வெளியே எடுத்துடலாம் minus 0.3. இப்போ upper limit minus lower limit e power minus 0.3 into 4 minus e powerல 0 ஆயிடுமா, 0.3 into 0 0 ஆயிடும். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும். இது எப்படி எழுதலாம்னா 3/10, 3 3 கேன்சல் ஆயிடும், அப்புறம் இன்னொரு 10 வரனால 1000, மைனஸ் இருக்கனால மைனஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இதோட வேல்யூ கொடுத்துட்டான், e பவர் மைனஸ் 1.2 வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டா, இது 1 மட்டும் கிடைக்கும். ஸோ minus 10,000 into 0.3012 minus 1. இப்போ 1ல இருந்து இதை மைனஸ் பண்றோம், வர ஆன்சரை 10,000ஓட மல்டிபிள் பண்ணாலே போதும். இப்போ minus 10,000 பேலன்ஸ் இருக்கு இன்டூ minus 0.6988 கிடைக்கும். இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், 4 zeros இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு 6988 தான் நம்மளோட வேல்யூ யூனிட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 0 to 4 மந்தோடது இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் cumulative சேல்ஸ். அடுத்தது சேல்ஸ் டியூரிங் 5th month மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ் டியூரிங் 5th month. ஸோ 5th monthல நம்ம இன்டகிரேஷன் லிமிட் எப்படி இருக்குன்னா 4 to 5. அப்பதான் 4th monthக்கு அப்புறம் 5th month வரைக்கும். சரியா? சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம இன்டிகிரேட் பண்ண போறோம். 4 and 5 3000 e power minus 0.3 into t into dt. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதுல இன்னும் 3000 வெளியே எடுத்துடலாம், இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். e power minus 0.3 into t by minus 0.3, upper limit 5 lower limit 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3000 இந்த minus 0.3 அதே மாதிரி வெளியே வந்துடும். அப்புறம் e power minus 0.3 பவர்ல 5
into 5 பண்ணும் 0.3 into 5 minus e power minus 0.3 into 4. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண இது ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ணுவேன். இது கேன்சல் ஆயிட்டு நமக்கு 10,000 கிடைக்கும். லாஸ்ட் சம்ல எப்படி பண்ணதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? So 5 3s are 15 e power minus 1.5 minus e power minus 1.2. இது ரெண்டுத்தோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இல்லையா? So minus 10,000 into 0.2231 minus 0.3012. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு 10,000ஆல நம்ம மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா மைனஸ் 0.0781 கிடைக்குது. 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் இங்க 10,000. ஸோ ஆன்சர் 781 யூனிட்ஸ்ன்னு எழுதிட்டா போதும். இதுதான் 5th மந்தோட சேல்ஸ். இப்ப லாஸ்டா டோட்டல் சேல்ஸும் கேட்டிருக்காங்க இல்லையா? டோட்டல் சேல்ஸ் டியூ டு த advertisement campaign. So இது எப்படி எழுதலாம்? அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் நடக்கிற வரைக்கும் அப்போ 0 to infinity 3000 into e power minus 0.3 into t dt. 3000 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து எழுதிட்டோம். e power minus 0.3 t divided by minus 0.3 எழுதிக்கலாம். இன்ஃபினிட்டி மேல 0 கீழே. எப்போ போல இதை வெளியெடுத்து எழுதிடலாமா? 3000 divided by minus 0.3 into e power minus 0.3 into infinity minus e power minus 0.3 into 0. ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு எப்பவும் போல சேம் minus 10,000 தான் கிடைக்கும். ரைட்டா? minus 10,000 e power infinity 0 minus 1 இருக்கும். 0 minus 1 minus 1 minus into minus plus. So 10,000 units are total sale ஆயிருக்கு அந்த advertisement campaign. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Next example 3.15. The price of a machine is 6,40,000 if the rate of cost saving is represented by the function f of t is equal to 20,000 into t. Find out the number of years required to recoup the cost of the function அப்படின்றாங்க. ஸோ சேவிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 0 to t அதை இன்டிகிரேட் பண்ணோம். சொல்யூஷன் எதுக்கும் பாருங்க. சேவிங் காஸ்ட் s of t is equal to 0 to t 20,000 into t dt. இப்போ இது ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணலாம். இதை இன்டிகிரேட் பண்ணோம்னா 20,000 அப்படியே இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் t வந்து t ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை 2 இருக்கும். அப்பர் லிமிட் t லோவர் லிமிட் 0. ஸோ 2 1 time 2 10,000 time which is equal to 10,000 t square. Upper limit t substitute பண்ண t square, lower limit t ல substitute பண்ண 0 ஆடும். So 10,000 t square தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று கேட்டிருந்தாங்க. To recoup the total price. Total price எவ்வளோ? 6,40,000 ரைட்டா? ஸோ நம்ம கிட்ட இப்போ 10,000 இருக்கு. into t square is equal to 640000. But t square is equal to 641234 divided by 10,000. So இந்த 4 0 கட் பண்ணிடலாம். t is equal to root of 64 and t is equal to plus or minus 8. நம்ம plus 8 மட்டும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் தான் ஏன்னா இயர்ஸ் இல்லையா? Therefore, when t is equal to 8 years, one can recoup the price அப்படின்னு எழுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.16. For the marginal revenue function MR is equal to 35 plus 7x minus 3xy. Find the revenue function and demand function. ரெவென்யூ ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும், டிமாண்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். மார்ஜினல் ரெவென்யூ முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். சொல்யூஷன்ல மார்ஜினல் ரெவென்யூ என்னன்னு எடுத்து எழுதிக்கிறேன். இதுல இருந்து நம்ம ரெவென்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. R is equal to integration of MR into dx plus k. So which is equal to integration of 35 plus 7x minus 3x square into dx plus k. 35 integrate பண்ணா 35 into x plus 7x square by 2 minus 3x cube by 3.
plus k. 3 cancel ஆயிடும். பேலன்ஸ் நமக்கு 35x plus 7x square minus x cube plus k மட்டும் தான் இருக்கு. இப்ப k வேல்யூ கண்டுபிடிக்கணும். k வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? when x equal to 0, revenue ஓட வேல்யூ 0 தான். அப்ப இந்த r is equal to 0 is equal to 35 into 0, 7 into 0, 0 cube plus k. இது எல்லாமே 0 ஆயிடும். அப்ப k ஓட வேல்யூ இந்த சைட் 0 இருக்கனால k ஓட வேல்யூ 0 தான். அப்ப ரெவென்யூல k இடத்துல என்ன எழுதினா போதும்? 0 எழுதினா போதும். ஸோ ரெவென்யூ இதுல லாஸ்ட்ல கேக்கு பதிலா 0 அப்ளை பண்ணா அந்த டேர்ம் நம்ம எழுத வேண்டாம் இல்லையா? ஸோ அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன். அடுத்தது டிமாண்ட். டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? p is equal to r by x. ஸோ ரெவென்யூக்கு டிவைடட் பை r பண்ண போறேன் அவ்வளவுதான். which is equal to 35x plus 7 by 2x square minus x cube divided by x. இந்த x கேன்சல் ஆயிடுமா? எல்லாமே தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். ஸோ 35 plus 7 by 2, 2 x எடுத்தா ஒரு x போயிடும். மைனஸ் எக்ஸ் கியூப்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயரா மாறிடும். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.